வணக்கம். இது உங்கள் பிளாக் சி. படிக்கிறவன நீ வெட்டலாம், ஆனா ஒரு காலமும் நீ படிக்க முடியாது. ஓடுறவன நீ வெட்டலாம், ஆனா ஒரு காலமும் நீ ஓடி ஜெயிச்சிட முடியாது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வீடியோக்குள்ள வாங்க, என்னன்னு பார்க்கலாம். ஷாமன, நீங்களா? ஓஹோ, ஆஹா. இப்பெல்லாம் யாரும் சாதி பாக்குறது இல்ல, அதானே? யாரும் சாதினால வெட்டிக்கிறதெல்லாம் இல்ல, அப்படிதானே? அதெல்லாம் எப்போ நடந்துச்சு, கரெக்டா? அதையே இப்ப பேசிக்கிட்டு சரியா சொல்றேனா? ஆஹா. அண்ணா, இந்த காலையில நியூஸ் பேப்பர்லாம் வரும்ல, அதெல்லாம் அப்படி புரட்டி படிக்கிற பழக்கம்லாம் இல்ல போல. சரி சரி சரி. குறைஞ்சபட்சம் இந்த டிவி ஆன் பண்ணி பாக்குற பழக்கம், இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நியூஸ் படிக்கிற பழக்கம், நல்ல நல்ல பழக்கம்லாம் இல்லாம இருக்கீங்க. அதனாலதான் தாவைக்காக்கு ஏதோ சப்போர்ட் ராமி நீங்க. இப்ப புரியுது, இப்ப புரியுது. உங்களுக்கு ஏன் இவ்வளவு அரசியல் அறிவு இருக்கு, சமூக புரிதல் இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்க முடியுது. அஃப்கோர்ஸ் புரிஞ்சிச்சு. சரி, வெற்றிமாறன ஈஸியா வந்து கேள்வி கேட்டுறீங்க. அதே இண்டஸ்ட்ரியில இருக்கிற நம்ம கௌதம் மேனன்ட்ட போயிட்டு ஏன் லாஸ்ட் நேம் வந்து இன்னும் மேனன் போட்டுட்டு இருக்கீங்கன்னு ஏன் கேட்டது இல்ல? நீங்க நல்லா போஷாக்கா இருக்கீங்க, அதனால கௌதம் மேனன், சங்கர் மாதிரியான படங்கள்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த லாஸ்ட் நேம் ஏன் சார் போட்டிருக்கீங்க? தமிழ்நாட்டுல யாருமே இந்த மாதிரி ஜாதி அடையாளம் உள்ள லாஸ்ட் நேம் போட்டுட்டு வர்றது இல்லையே, நீங்க ஏன் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுல தானே வேலை செய்றீங்கன்னு என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா சாதி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சாதிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப யாரு சாதி பாக்குறா இல்லையா? 30 years of cinema நம்பர் 1 பொசிஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ அனுபவங்கள் வேணும், எத்தனை கேவலப்படுத்திருப்பாங்க, எத்தனை இடத்துல அசிங்கப்பட்டிருப்பாரு. அது எல்லாத்தையும் மீறி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் வேண்டாம், எனக்கு போதும், நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு தெளிவு இருக்கு அவருக்கு. ஸோ நீ சொல்லணுங்கிறத நீ சொல்லணும். அதாவது இவருடைய நண்பரான ஆக்டர் விஜய் அப்படிங்கிறவரு, அவங்க அப்பா வந்து ஒன்னும் இல்ல, சாதாரணமா நிறைய சக்சஸ் கொடுத்த ஒரு சாதாரண இயக்குனர். அவங்க அம்மா வேற யாரும் இல்ல, ஒன்னும் இல்லைங்க, நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சாதாரண ப்ரொடியூசர். அப்படியாப்பட்ட குடும்பத்துல பிறந்த விஜய் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சந்திச்சு, அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு இந்த இடத்துக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு சக்சஸ் கொடுக்க உயர்ந்திருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருப்பாரு. யாரு வெற்றிமாறன்? ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டன்னு சொல்லி சமூகத்துல பிறந்த ஒரு நபர், அவ்வளவுதான். ஒடுக்கப்பட்ட இல்லைன்னா தாழ்த்தப்படப்பட்ட ஒரு சமூகத்துல பிறந்த ஒரு நபர் வெற்றிமாறன் அப்படிங்கிறவர். அவரு படிக்க போக முடியாது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, படிச்சுட்டு இருக்கும் போதே வேலைக்கு போகணும், நல்ல மரியாதை அவங்க அப்பாக்குமே கிடைக்காது, கால்ல செருப்பு இருந்திருக்காது, போட்டுக்க ட்ரெஸ் இருந்திருக்காது. இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இந்த மாதிரியான சின்ன சின்ன கஷ்டங்களை பட்டுட்டு என்னமோ வந்து அப்புறம் என்ன, சின்ன வயசு படிக்கும் போது ஒரு 2-3-4 வாழை தாறுகளை தலையில வச்சு டெய்லி சுமந்தாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சுமப்பாரு, சனி ஞாயிறு ஆனாலும் சுமப்பாரு, அதானே? அதை விட என்ன அப்பப்போ வந்து அந்த முதலாளி கையால அந்த வாழைத்தாராலே வந்து அடி வாங்கியிருப்பாரு. சாதிய பேரை சொல்லி அடிச்சிருப்பாங்க, மூட்டு போட வச்சிருந்திருப்பாங்க, சாப்பிட விட்டு இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு பாத்ரூம் வருதுன்னா கூட போக விட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவுதானே? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இந்த கஷ்டத்தெல்லாம் சந்திச்சு ஒருத்தன் படிச்சு அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷனுங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும், அண்ணனை பொறுத்த வரைக்கும் அது ஈஸியான வேலை. அந்த வேலையை வந்து செஞ்சு ஒரு 4 படத்தை எடுத்து சக்சஸ் ஆயிட்டா எல்லாம் ஒரு பெரிய இதா? எல்லாம் ஒரு பெருசாப்பா? சும்மா பெருசா பேசிட்டு என்ன, இந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு படத்துல சொல்ல முடியாது, அவனுக்கு ஒரு படத்துல சொல்லிட முடியல, இந்த கஷ்டத்தெல்லாம் ஒரு படத்துல சொல்லிட முடியல அப்படின்னு எங்க அண்ணன் ஷாம் கேக்குறாரு. நியாயம் தானே? ஆனா அவர் பட்ட கஷ்டத்தை சொல்ல, அவரும் கஷ்டப்பட்டார், அவரை மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சாதி அப்படிங்கிற பேர்ல ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்படப்பட்டு மக்கள் தினம் தினம் சங்கடங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். வெறும் சங்கடம் மட்டும் கிடையாது, உயிர் வாழ்றதுக்கே வந்து பிரச்சனையான ஒரு விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. அதான் தன்னுடைய படத்துல காமிக்கிறாரு. அன்று வெற்றிமாறனுக்குன்னா முந்தானத்துல நாங்குநேரில இருக்க ஒரு பையனுக்கு நடக்குது, நேத்து வந்துட்டு இன்னொரு பையனுக்கு நடக்குது, இன்னைக்கு யாருக்கோ நடந்திருக்கும். இது என்ன நடந்துச்சு, நடக்குது, நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்ல இருந்துட்டு இருக்கும் போது எப்படி இப்படி தற்கொலைத்தனமா பேச முடியும்? கண்டிப்பா தற்கொலை விஜய் கட்சியில இருக்கும் போது அப்படிதானே பேச முடியும். அவருக்கான படத்தை எடுக்கல, அவரை பற்றிய படம் எடுக்கல, அவரை பற்றிய படமும் வந்திருக்கு, அவ்வளவுதானே தவிர இந்த சமூகத்திற்காக படம் எடுக்கிறார், இந்த சமூகத்தில் இருக்கிற சிக்கலை வைத்து படம் எடுக்கிறார். இந்த சமூகத்தில் இன்னமும் சாதிய சிக்கல் இருக்கிறது, இன்னமும் சாதிய கொடுமைகள் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இன்னொரு கேள்வியும் இருக்குல்ல ஷாமி கிட்ட. இப்போ காதல்னு ஒண்ணுதான், ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கலாம், இல்ல ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கலாம், இல்ல ஒரு ஆண் இன்னொரு ஆணை, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை, 4 வெரேஷன் தான். ஆனா காதல்ங்கிற ஒண்ணுதான். அப்படின்னா ஒரு படம் இல்லாட்டினா அந்த 4 படம் எடுக்கலாம். ஏன் திரும்ப திரும்ப காதல் படத்தையே எடுத்துட்டு இருக்கீங்க, அதுல நீங்க நடிச்சுட்டே இருக்கீங்க? உங்க கேள்வியை தான் உங்களுக்கு நான் கேட்கிறேன். சரி, ஆனா இன்னொரு அறிவுபூர்வமான கேள்விய கேட்டிருக்காரு அதே வீடியோல, அது என்னன்னு பாத்துட்டு வந்துருங்க உங்களுக்காக. அந்த குறும்படம் மாநாடு முன்னாடி அவர் பேச வருமா, பேச தெரியுமா, எங்க மேடையில இருந்து பேச சொல்லுங்க, காட்டிட்டாரு அவர் யாருன்ட்டு. உனக்கு தான் அசிங்கம். இப்ப என்னமோ
பிரஸ் சந்திக்க சொல்றீங்க. யோ அவர் தெரியும் என்ன பண்ணோம் எப்ப பண்ணோம்னு, ஏன் கத்தினே இருக்கீங்க எல்லாரும் லூசு மாதிரி அப்படிதான் நான் பார்ப்பேன். விஜய் ஒரு பேரை யூஸ் பண்ணா எல்லாரும் உங்களை பார்ப்பாங்கிறதுனால மட்டுமா பேசலாம் தவிர. விஜய் பேச மாட்டாருன்னு சொன்னாங்க, இந்த பேசிட்டாரு. விஜய் ஸ்டேஜ்ல பேச முடியாதுன்னு சொன்னாங்க, இந்த ஸ்டேஜ்ல பேசிட்டாரு. உங்களுக்கு என்னடா அவர் பிரஸ் மீட் கொடுக்கல அவ்வளவுதானே, அவருக்கு தெரியாதா? அவருக்கு இவங்க அட்வைஸ் சொல்ல வந்துட்டாங்க, இவங்க அட்வைஸ் சொல்றதுனால இவங்க பாப்புலாரிட்டி தேடிக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? வெற்றிமாறனுக்கு அதே அட்வைஸ் தான் கொடுத்தீங்க. அப்போ நீ என்ன பாப்புலாரிட்டி தேடிக்கிறியா? நீ மட்டும் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இல்ல நீ வசந்துட்டியா? சாதிங்கிறது ஒரு போதை மாதிரி. அது சிகரெட்டு மது அந்த போதையை விட பயங்கர மோசமான போதை. சிகரெட் குடிக்கும் போதோ இல்லைன்னா மது குடிக்கும் போதோ நம்மளுக்கு தெரியும் இதனால நம்ம போதையாக போறோம்ட்டு. ஆனா சாதிய போதை இருக்குல்ல, நம்ம போதை ஆயிட்டு இருக்கணும் தெரியாது, நம்ம போதை ஆகிட்டோனும் தெரியாது. இடைநிலையோ கடைநிலையோ, ஒடுக்கப்பட்ட சமூகமோ தாழ்த்தப்படப்பட்ட சமூகம், அவன் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு முன்னாடி வந்தவன் முதலியாரு கடைசியில வந்தவன் காரைக்குடி செட்டியாரு அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். சிவநாடாரோட பொண்ணு ரோஷினி நாடார் அவ எழுதியிருக்கா ஒரு புக்ல, நாடாருங்கிற என் சாதி அதை நான் ஏன் போட்டுக்க கூடாது, நான் போட்டுக்குவேன் பெருமையா, அது போடுறதுனால எனக்கு பெருமைனா நான் போட்டுக்குவேன், ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் அப்படி, இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நான் பெருமையா போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி போய் பேசுறது. அதுக்கப்புறம் இந்த ஒரு 1/2 கிலோ மாட்டுக்கறி எடுத்துக்கோ, அந்த கறி அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு நெஞ்ச நிமித்திட்டு ரோட்ல இந்த புஷ்பா படம் பார்த்துட்டியா? புஷ்பா படம் அல்லாம ஒரு தோல்ல அப்படி தூக்கிருப்பான், நீ 2 தோள்பட்டையும் அப்படி தூக்கிட்டு அப்படி கெத்தா நடந்து வா, ஏடா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசு அப்படின்னு. இதெல்லாம் என்ன? சாதியத்தை உன் மண்டைக்குள்ள இறக்குறது. இவன் நல்ல விஷயமா உனக்கு சொல்லித்தரான், சண்டை போடுறதுக்கும் ரவுடித்தனமும் சொல்லித்தரான். இல்ல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த RSS மதவாத கலவரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள உண்டு பண்ண முடியாம இருக்கிறனால இவனை மாதிரி ஆளுங்களை உள்ள இறக்கி சாதிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறதுக்கான முயற்சி. இல்ல இந்த கடைசியா சொன்ன இந்த புஷ்பா கதையெல்லாம் கேட்கறதுக்கு மனுஷன் மாட்டுக்கறி சாப்பிட ஸ்ட்ராங்கா இருந்தானே சொல்றாரு அப்படின்னு. ஆக்சுவலா பொது புத்தியில இருந்து பார்க்கும்போது இந்த மாட்டுக்கறியை யாரு சாப்பிடுவாங்கன்னு ஒரு பொது புத்தி இருக்கு, அது ஒரு பெரிய தப்பான விஷயம். அதை வச்சு நம்ம என்ன நினைப்போம்னா, நாளைக்கு எந்த பிரச்சனை நடந்தாலுமே மாட்டுக்கறியை தின்னுட்டு இவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கறது வரும். இப்போ மாட்டுக்கறியை வச்சு யார் அரசியல் பண்ணிட்டு இருக்கா, இது யாருக்கு சாதகமா போய் முடியும் அப்படிங்கறதா அங்க RSS உடைய அஜெண்டா உட்கார்ந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நினைப்போம் பெருமையா இருக்கதானே சொல்றாரு அப்படின்ட்டு. பெருமையா இருந்தா நம்ம சாதிய நினைச்சு நம்ம பெருமையா இருக்கோம் அப்படின்னா அடுத்த சாதியை பார்த்து நம்ம இழிவா பாக்குறோம் தானே அர்த்தம். அததான் உனக்கே தெரியாம உன்னோட மனசுக்குள்ள சாதிய போதையை இறக்குறது. இதுதான் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இந்த மாதிரி சாதிய வெறிய தூண்டி விடுறதே தெரியாம தூண்டி விடுறாங்கல்ல, இந்த சீமான் மாதிரி ஆட்களுக்கான கிடைத்த வெற்றி தான் இதை தவிர இவங்க தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அதாவது பிஜேபி ஒரு பக்கம் கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் இந்த ஆருத்ரா மேட்டர்ல சிக்கினவன் இப்படியான ஆட்களை தேடி 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 ரவுடிங்களை கட்சியில சேர்த்துட்டு இருக்காங்க. இங்க சீமான் பாத்தீங்க அப்படின்னா சாதி வெறி பிடிச்சு அதுக்காக ஜெயிலுக்கு போனவன் எல்லாம் தேடி தேடி கட்சியில சேர்த்துட்டு இருக்கான். இப்ப புதுசா சேர்ந்தவங்களை பத்தின ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு உடனே பின்னாடி டிஸ்பிளேல போடுறேன். இப்படியாப்பட்ட சாதி வெறி பிடிச்ச சீமானுக்கு கிடைத்த வெற்றி தான் இன்னைக்கு ஷாம் அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், இல்ல முந்தானேத்து வெட்டுப்பட்ட அந்த மாணவனுடைய நிலைமையா இருக்கட்டும், சீமானுக்கு கிடைத்த வெற்றி தான். ஒரு சின்ன பையங்க, அந்த சின்ன பையனுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட கடைக்குட்டி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி பையன் தெருவுல போயிருக்கான், ஸ்கூலுக்கோ இதுக்கோ. அவனை என்னடா எங்க தெருவுல செருப்பு போட்டு போறேன்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் ஃபர்ஸ்ட் நினைச்சிருக்கான் வேற யாரையோ சொல்றாங்க, ஏன்னா பச்சை மண் அதுக்கு புரிஞ்சிருக்காது. அப்புறம் தான் அதுக்கு புரிஞ்சிருக்கு நம்மளதான் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளதான் கையை காட்டி பேசுறாங்க, சுத்தி யாரு இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்கானுங்க. அடிச்சது மட்டும் இல்லாம அந்த பையன் அடி வாங்கினால அங்க பக்கத்துல இருந்த கோவிலோடைய வாசல்ல போய் உட்கார்ந்து இருந்திருக்கான். அந்த பச்சை பிள்ளைய கோயிலோட வாசல்ல உட்காரத தீட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சிருக்கானுங்க. அவன் பேசின வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. வழியில போயிட்டு இருக்கும்போது செருப்பு கழிச்சிட்டு போடா அப்படின்றாங்க ஒன்னாங்க. நான் கண்டுக்காத போயிட்டு இருந்தேன், மெயின் ரோட்டை போட்டு அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வலிக்குதுன்னு போய் கோயிலேண்ட உக்காந்தனா, நீ இப்ப இங்க உக்காரலாமா, நீ உக்காந்து தீட்டே அப்படின்னாங்க. நான் அடிச்சதெல்லாம் வீட்டுல சொன்னீங்கன்னா உன்னை கொண்டு போடுவேன், எங்க அப்பா அம்மாவில் சத்தியம் பண்ணி சொல்ல மாட்டேன்னு அப்படின்னாங்க. நான் சொல்லல, ஒரு அண்ணன் தான் சொன்னிச்சு. அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. ஒரு அண்ணன் சொன்னிச்சு, அண்ணனை பாத்துச்சு. இப்படியாக்கா
ஒரு பச்சை மண்ணு கிட்ட எந்த காலத்துல செருப்பு போடக்கூடாது, துண்ட கழுத்துல போடாத, கக்கத்துல வைன்னு சொல்லிட்டு இருந்தானுங்களோ அதெல்லாம் ஒரு வழியாக அழிச்சு ஒழிச்சாச்சு. இப்ப ஆங்காங்கே சாதிய மனப்பான்மை இருக்கு. ஆனா ஓகே அப்படின்னு தமிழ்நாடு இருந்துட்டு இருந்த சூழல்ல இந்த 10 வருஷத்துல இவனுங்கன்னு சொல்றது நான் நாத்தாக்காவை தான் சொல்றேன், சீமான் வந்து சாதி வெறிய தூண்டி விட்டதனால் நடக்கிற விஷயங்கள். சமீபத்துல அப்புக்குட்டி அவர்கள் வந்து தமிழால பேசுனது எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. அதை தாண்டி நேத்து ஒண்ணு அவர் பேசியிருக்காரு, அதுவுமே வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்புக்குட்டி அன்னைக்கு சொன்னது பாத்தீங்க அப்படின்னா அவரோட புரிதல் தான் சரியில்லை, ஆனா அவருடைய நோக்கம் சரி அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க சார், ஆனா சாதி சர்டிபிகேட்ல தான் சார் சாதி வாழுது, அது என்னால ஒத்துக்க முடியல சார், நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியல சார் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அவரா இருக்கட்டும், இல்லாட்டினா ஒரு டைரக்டர் ஒருத்தர், அப்புறம் ஒரு நடிகை ஒருத்தங்க, அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா என்னோட குழந்தைக்கு சாதி சர்டிபிகேட் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய புரிதலை தாண்டி அங்க என்ன யோசிக்க முடியுது அப்படின்னா அவங்களோட நிலைமை இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ, பொருளாதாரமா நல்லா இருக்கு அவங்க நிலைமை அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு முடிவு பண்றாங்க, என்னோட குழந்தைக்கு அவங்க என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கவும் வேணாம், அதுக்கப்புறம் அரசாங்கம் கொடுக்குற ரிசர்வேஷனும் தேவையில்லை, என்கிட்ட பணம் இருக்கு, நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதுல கூட அவங்க பேசுறத அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். ஆனா அப்புக்குட்டியோடைய பேச்சு அப்படிங்கிறது நிறைய பேரை போய் ரீச் பண்றதுனால நிறைய பேர் இதை பேசியிருப்பாங்க, இருந்தாலும் நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம். அதாவது எந்த ஸ்கூல்லையுமே சாதி சர்டிபிகேட்டை ஒரு ஐடென்டி கார்டாவோ இல்ல பேட்சாவோ குத்திட்டு போறது இல்லை. அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த பள்ளியில போயிட்டு சேர்க்கும் போதோ இல்ல தேவைப்படும் போதோ இந்த மாதிரி சர்டிபிகேட்டை கொண்டு போய் ஸ்கூல் ஆபீஸ்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல் ஆபீஸே பார்த்துக்கும், அங்குள்ள ஆசிரியர்களுக்கோ மாணவர்களுக்கோ தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு அரசாங்கம் ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு திட்டங்கள் கொண்டு வரும்போது அந்த திட்டங்கள் அப்ளை பண்ணப்படுது அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டை அந்த ஆபீஸ் பயன்படுத்தும். அதற்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க போய் ஐயா கவர்மெண்ட் இந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, என் பையனுக்கு வருதான் பாருங்க அப்படின்னு கேட்பாங்க, அது அப்ளை பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞரோட பீரியட்ல வந்து ஒரு சமயத்துல ஃபீஸ் கன்செஷன் வந்து கொண்டு வந்தாங்க மாணவர்களுக்குன்னு. அதாவது ஒரு மாணவர் ஒரு இடத்துல 500 ரூபாய் கட்டுறாரு அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் அந்த இதுல கேட்டகரியில வரவங்க வந்து ஒரு 475 ரூபா இல்ல 450 ரூபாய் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரிலான திட்டங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி சமயங்களை பயன்படுத்திக்குவாங்க. அதை தாண்டி வந்து வேற எப்பெல்லாம் வந்து ஒரு தேவைப்படுதோ திட்டங்களுக்கு ஏற்ப பயன்படுத்துவாங்க. அவ்வளவுதானே தவிர யார் இங்க வந்து பேட்ச் மாதிரியோ காடை கழுத்துல போட்டுட்டோ போறது இல்லை, அங்க இருக்க யாருக்குமே தெரிய போறது இல்லை. இருந்தாலும் அவரோட நோக்கம் அப்படிங்கிற சரியா இருந்துச்சு, அவருக்கு புரிதல் தான் இல்லை அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஓகே. அவரு நேத்து வந்து ஒரு சன் நியூஸ்லயே அதுலயே வந்துட்டு பேசியிருக்காரு. ஒரு நியூஸ் கார்டு மட்டும் வந்திருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோயில் கருவறைக்குள்ள யார் வேணா போலாம்ல, சாமி தானே, சாமிக்கு யார் வேணா பூஜை செய்யலாம்ல, இவர் தான் பண்ணணும், இந்த சாதிக்காரங்க பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாருப்பா. அதுக்கு மேல வந்துட்டு கமெண்ட்ஸ்ல பேங்க் கேஷியர் ரூம்குள்ள உன்னால போக முடியுமா, பைலட் ரூம்குள்ள போக முடியுமா, நீ வந்து பிளைட் எடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. டே அதெல்லாம் படிப்பு பேசிஸ்ல வருது, அதெல்லாம் சாதி பேசிஸ்ல வருது. அப்போ படிச்சவன் ஒரு அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கான் அப்படின்னா அவங்களால வந்து பேங்க் கேஷியரா ஆக முடியும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பைலட்டுக்கு படிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவரால் பைலட் வந்து பிளைட் ஓட்ட முடியும் தானே, சாதியான அடிப்படையில் அங்க எந்த தடையும் இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த பக்கமே அப்ப அப்படித்தானே இருக்கணும். நான் வந்து வேதம் ஓத கத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு நீ அலோவ் பண்ணு, ஓதுறதுக்கு அலோவ் பண்ணு, எனக்கு வந்து கோயிலுக்குள்ள போய் எனக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு நான் கத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நீ அலோவ் பண்ணுன்னு தானே கேட்கிறோம். அதையே புரியாம இவங்க வந்து அட்வைஸ் சொல்றாங்க, அவனுங்களை விடுங்க, அவனுங்க அப்படிதான் பேசிட்டு தருவாங்க, கிடுக்குப்பிடி பதில் சொல்லிட்டோம்னு நினைச்சிட்டு இப்ப சந்தோஷத்துல தூங்கிட்டு இருப்பானுங்க. ஆனா சங்கிங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம கடந்து போயிடலாம். பாரதி சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடிட்டாரு, தமிழுக்காக கவிதை எழுதி பரிசு பெற்றவரு, அதனால அவன் என்னுடைய பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இந்த சாதி வரியன். அவரை பார்த்து சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னாலும் கடைசி வரைக்கும் சனாதானத்தையும் சாதியையும் தூக்கிட்டு தெரிஞ்ச மனுஷன் தான் பாரதியார். ஆனா என்ன கேட்டா திராவிட தாசன் பேர் வச்சிருந்திருக்கலாம், ஏனோ தெரியல அவர் பாரதிதாசன் தன்னுடைய பேரை மாத்திக்கிட்டாரு. அத்தனை அற்புதமான கவிதைகளை தமிழில் படைத்தவர். ஒவ்வொன்றும் அப்படி இருக்கும். சின்ன பிள்ளைங்க கவிதை எழுதின மாதிரி பாரதி எழுதின மாதிரிலாம் இருக்காது. ஒவ்வொரு கவிதைகளும் தரமா இருக்கும், ஒவ்வொரு வார்த்தைகளும் தரமா இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைங்க எழுதின மாதிரிலாம் இருக்காது. அப்படிப்பட்ட பாரதிதாசனை ஏனோ இவனுக்கு வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாட பிடிக்காது. ஏன் தெரியுமா, அவர் திராவிடம் அப்படின்னு பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே. சோ இப்பேற்பட்ட சாதி வெறி கொண்ட சீமானுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம்.